தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. முக்கியமாக திமுகவோட மூத்த அமைச்சர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தையும் போய்கொண்டு இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோவை தான் இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிச்சிட்ட அப்புறமா திமுக அமைச்சர்களுக்கு இந்த ஒரு பயம் இருந்தது. ஸோ விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அப்புறமா நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு அந்த ஒரு விஷயம் வந்திருக்கு. அதாவது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியாக திமுகவுக்கு சாதகமாக செயல்பட்ட அருண் IAS அவர்களே விஜய் அவர்கள் லஞ்ச ஒழிப்பு அதிகாரியாக நியமித்திருக்காங்க. ஸோ இப்போ அவரை வைத்து காய்கள் நகர்த்திருக்காங்களாம். ஸோ மூத்த அமைச்சர்களோட பல பேர் அடிப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இவங்களோட பழைய ஃபைல்ஸ் எல்லாமே தோண்டி எடுத்திருக்காராம் விஜய் அவர்கள். ஸோ இதனால் நிறைய மூத்த அமைச்சர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் KN நேரு, அதுக்கப்புறமா சேகர் பாபு, செந்தில் பாலாஜி இவங்களோட பெயர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இதுக்கான நடவடிக்கைகள் போய்கொண்டு இருக்குது. இன்னும் 1 or 2 monthஸில் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் இப்படி இருக்குது, இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை. ஸோ அமலாக்கத்துறை ஆல்ரெடி இந்த மூத்த அமைச்சர்கள் மீது ரைடு நடவடிக்கை எடுப்பதற்கான முயற்சிகள் இறங்கி இருந்தது. ஆனால் அப்போ திமுக ஆட்சி இருந்ததால் இதுக்கு தடை திமுக ஆட்சி போட்டு இருந்தது. முக்கியமாக அமலாக்கத்துறைக்கு ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் திமுக ஆட்சி இருந்தது. இப்போ TVK ஆட்சி வந்ததால் அமலாக்கத்துறையை ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈஸியாக அமலாக்கத்துறையை வித்துட்டு இருக்காங்களாம். அதனால 2 சைடும், மத்திய அரசு சைடும் இருந்தும் மாநில அரசு சைடும் இருந்தும் திமுக அமைச்சர்களுக்கு பல நெருக்கடிகள் வரப்போகிறது. இதை எப்படி திமுக அமைச்சர்கள் சமாளிக்க போகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஒரு புறம் இருக்க. இன்னொரு புறம் பரந்தூர் விமான நிலையம். அதாவது பரந்தூர் விமான நிலையம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை திரு CM விஜய் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ 10 லட்சம் கோடி தமிழக அரசு கடனில் இருக்குது. இந்த கடனை ஈடுகட்ட வேண்டும் என்றால் கண்டிப்பாக பரந்தூர் விமான நிலையம் தமிழகத்துக்கு வந்தே ஆக வேண்டும். ஸோ இதை பற்றி ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒரு 2 நாள் முதலமைச்சர் விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் இல்லை, பரந்தூர் விமான நிலையம் பரந்தூருக்கு வரக்கூடாது, வேறு இடத்தை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அதனால பரந்தூர் ஒர்க் ஹோல்ட் ஆகியிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கை விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து தமிழக அரசியல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்து கொண்டு இருக்குது. இது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.